லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாருமா, இனிமே நாங்களே நினைச்சாலும் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சட்டப்படி டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது தண்டனைக்குரிய குற்றம். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனா நீங்க 2 பேருமே சேர்ந்து ஜெயில உட்காந்து களி தின்ன வேண்டியதுதான். பரவாயில்ல சார், என்னையும் சேர்த்து அவர் கூட உள்ள போடுங்க. நாங்க உள்ள போய் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருப்போம். பாத்தீங்களா மாப்ள, இவன் தேனு மனசை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கான்னு. இவன் குறியெல்லாம் இவள மாதிரி விவரம் தெரியாத சின்ன பொண்ணுங்க மேலதான். இந்த தேனுக்கு தான் பெரியவங்க நாம என்ன சொன்னாலும் உரைக்கல. மாப்ள, இவளை இழுத்துட்டு வந்து சேருங்க, இல்லனா நம்ம குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்திருவா இவ. எல்லாரும் வாங்க போலாம். போலாம் வாங்க நீ வாங்க. வாத்தேனே போலாம். வாங்க வாங்க. இல்ல மாமா, நீங்க எல்லாரும் வேணா போங்க, நான் வர மாட்டேன். தேனே சொன்னா கேளு, வா போலாம். இல்ல மாமா, நான் வர மாட்டேன். தேனே சொன்னா கேளு. தேனே சூப்பர்மேன் எனக்கு வேணும். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் தேனே. என்ன விடுங்க மாமா. வா தேனே. சூப்பர்மேன் வா. இந்த கலிகாலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. அப்படியே பழம் மாதிரி இனிக்க இனிக்க நல்லா தான் பழகுறாங்க. ஆனா நோண்டி பார்த்தா தானே தெரியுது அவங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் என்னன்னு. அமைதியா அடக்க ஒடுக்கமா இருந்தா நல்லவன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி லொடலொடன்னு ஓயாம பேசிக்கிட்டே இருந்தா கெட்டவ மோசமானவன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ஓட்ட வாய கூட நம்பிடலாம். ஆனா வினய் மாதிரி ஊம குசுமன நம்பவே கூடாது. அப்பா, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கல்யாணமாகி 5 வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு பொம்பளை வாசனையே படாதவன் மாதிரி வேஷம் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவனை நம்பி நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோம் பாருங்க. அப்பா, நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ வீட்டுக்கு வந்த விஷப்பாம்பு வாசலோடு திரும்ப போயிடுச்சு. பாட்டி, யார பார்த்து விஷப்பாம்புன்றீங்க? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இத்தனை நாளா நான் அவர் கூட நெருங்கி பழகிருக்கேன். ஒரு நாள் கூட அவர் என்ன தப்பா பார்த்தது இல்ல. அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தி வந்து அவர் மேல குத்தம் சொல்லிட்டா அது உண்மையாடுமா? ஏய், உண்மை இல்லாமையாடி அவனை புடிச்சு ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சிருக்காங்க. கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல. கண்ணு முன்னாடி அவன் பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளியுமா வந்து நிக்கிறா. அவன் தாலி கட்டின வீடியோவை வேற அவ காட்டுறா. எதுக்கு மேலேயும் அவன் உத்தமன்னு நீ நம்புற? இங்க பாருங்க பாட்டி, சூப்பர்மேன் அந்த பொண்ணு கழுத்துல மட்டும் இல்ல, உங்க கழுத்துல தாலி கட்டுற மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இப்ப டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்திருக்கு. அத போய் பெரிய ஆதாரமா வச்சு ஒரு அப்பாவி மேல பழைய சுமத்திட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, கொஞ்சம் அசந்தா அவன் ஏன் கழுத்திலேயே தாலி கட்டுறதுக்கு தயங்க மாட்டான். அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல சரியான பொம்பளை பொறுக்கி. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அவன் மேல மயங்கி கிடக்குறியே. நீ எப்படி அவனை விட்டு கொடுப்ப? இதெல்லாம் நீ பேசல தேனு, உன் வயசு பேசுதடி. இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். ஒழுங்கா அமைதியா வாயை மூடிட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்புங்க. பரவாயில்லையே, தேனு கூட வினைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அது உண்மையான புரிதலா இல்ல நாகு அம்மா சொல்ற மாதிரி வயசு கோளாறான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் போக போக உண்மை என்னன்னு தெரிய வரும். வினை மேல இன்னைக்கு விழுந்திருக்க பழி உண்மையா இருந்தாலும் அத நான் தான் சொல்லணும். எதுக்காக அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்னான்னு தெரியலையே. அவ யாரு, அவளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. ஒண்ணு அவ வினையோட எதிரியா இருக்கலாம், இல்ல தேன்மொழிக்கு நல்லா தெரிஞ்சவளா இருக்கலாம், இல்லனா இது ரெண்டுமே சேர்ந்ததா கூட இருக்கலாம். இந்த நாகு அம்மா வினைக்கு எதிரியா இருந்தாலும் தேனுக்கு நல்ல வெல்விஷரா இருக்காங்க. ஒருவேளை
இவங்க கூட இதுக்கு காரணமா இருப்பாங்களோ? ஓஹோ, நான் வெளியில போணுமா? நல்லா இருக்குடிமா, நல்லா இருக்கு. நல்லவன் மாதிரி பொய்யா வேஷம் போடுறவன தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவீங்க. மனசுல பட்டத பட்டாசு மாதிரி படபடன்னு பேசுற என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்களா? ஆமா, இவ யார் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு? ஏன் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆல்ரெடி உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு மறுபடியும் வந்து வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க? யாருடி? யாரு? நான் தொல்லை கொடுத்துட்டு இருக்கேனா? நிறுத்த போறீங்களா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை உயிருண்டுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நீங்க ஆத்திரத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே காத்துல கரைச்சு போயிடாது. வேரோட முளைச்ச விருட்சம் மாதிரி அப்படியே வளர்ந்து நிக்கும். நீங்களே மறக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. மனச போட்டு அது உறுத்திக்கிட்டே இருக்கும்டி. அதனால எல்லாரும் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, நீங்களே சொல்லுங்க. அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? இவன் நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். என்ன போய் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றா? கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க? அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம தான் இருங்கள. இந்த நேரத்துல எதை பத்தி பேசினாலும் பிரச்சனை தான் ஆகும். எடுத்தோம் கௌத்தம் பண்ண போய் தான் இந்த மாதிரி பிரச்சனைல வந்து முடியுது. ஆமா மாப்ள, நானும் அதத்தான் சொல்றேன். பேசாம இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த ஒரு நல்ல மாப்பிள்ளைய பேசி முடிப்போம். பாட்டி, இவங்களை என் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கல்யாணத்துல இவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு இவங்க குறியாவே இருக்காங்க பாட்டி. எனக்கு என்னமோ இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு பாட்டி. அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி மொத்த பழியும் தூக்கி ஏன் தலைமையில போடுறியா? நீ அந்த டிரைவர் பையில லவ் பண்றேன்னு சொல்லும்போது இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்து நின்னாங்க. நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ண, உனக்கு ஐடியாவும் கொடுத்தேன். இங்க பாருடி, இதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையில நீ கல்யாணம் பண்ண நாசமா தான் போவ. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடியே போயிடுவான். பாட்டி, ஐயோ, எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பாக்குறீங்கல்ல? உங்க எல்லாரையும் போய் நம்மன பாருங்க. ஐயோ, என்னப்பா? இதெல்லாம் என் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தால என்னைய சொல்லணும். இனிமே என் வாழ்க்கையில யாருமே தலையிட வேண்டாம். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். சொன்னா கேளு. மாலு, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி என் சூப்பர்மேன் தப்பானவர் இல்லடி. அவரு ரொம்ப தங்கமானவரடி. அவரை போய் பொம்பளை பொறுக்கின்னு என்னால தாங்கிக்க முடியலடி. உனக்கே தெரியும்ல, நான் சூப்பர்மேன் கிட்ட எவ்வளவு நெருங்கி பழகினேன்னு. நான் அவர் மேல எவ்வளவு பைத்தியமா இருந்தேன். அப்படி இருந்தோம் அவரு என்கிட்ட எவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிட்டாரு. நான் எப்பெல்லாம் லிமிட்டை தாண்டறனோ அப்பெல்லாம் அவர் என்ன அதட்டி அட்வைஸ் தான் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்டவரை போய் எல்லாரும் தப்பு தப்பா. ஏய் தேன, அழாதடி. என்னால இதை தாங்கிக்க முடியல மாலு. தேன, இப்போ சொல்ற மாலு, என் சூப்பர்மேன் ஜென்டில்மேன். இந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணையும் அவரு ஏமாத்த மாட்டாரு. மாலு, அவர் ரொம்ப பாவம்டி. பொய் கேஸ்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவமானப்படுத்திருக்காங்கடி. இது எல்லாத்துக்கும் அந்த நாகதாண்டி காரணம். அவங்கள புடிச்சு நாள சாத்து எல்லாம் உண்மையா வெளியே சொல்லுவாங்க. தேனு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி. ஓ சூப்பர்மேன் ஜென்டில்மேன் தான், ஒத்துக்கிறேன்.
அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் நாகு பாட்டின்னு சொல்றல்ல, அது உண்மைன்னு எனக்கு தோணல தேனு. நாகு பாட்டி உன் மேலேயும் உன் ஃபேமிலி மேலேயும் இருக்கிற அக்கறையில தான் அப்படிலாம் பேசுறாங்க. அதை நாம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல தேனு. பாவம், அவங்க இன்னசென்ட். அவங்களுக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. போலீஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புறாங்க. அதனால அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. பேசிட்டு போறாங்கன்னு விட்டுறணும். தேனு, என்னோட டவுட் எல்லாம் அந்த மித்ரா மேல தாண்டி. என்னடி சொல்ற? ஆமா, போலீஸ் வந்து உன் சூப்பர்மேன் அரெஸ்ட் பண்ணும்போது எல்லார் முகத்தையும் கவனிச்சியா? எல்லாருமே அரண்டு போயிருந்தாங்க. உன் வீட்ல இருக்க எல்லாருமே உன்னை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நீ சொன்னியே நாகு பாட்டி, அவங்க கூட இந்த பந்தக்கால் நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இந்த மித்ராக்கா இருக்காங்கல்ல, அவங்க முகத்துல மட்டும் சின்ன சலனம் கூட இல்ல. பாத்திரத்துல இருக்கிற தண்ணி மாதிரி அவ்வளவு அமைதியா இருந்தாங்க. ஏண்டி அப்படி இருக்கணும் சொல்லு? உங்க வீட்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு அவங்க தானே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவ்ளோ ஏன், அன்னைக்கு வினய் மேல பொய்யா ஒரு பழி சொன்னப்போ மித்ரா மட்டும் தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு அவங்களுக்கு? இவ்ளோ கலவரம் நடந்தும் வாயே திறக்கலையே. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த கலவரத்துக்கு காரணமே இந்த மித்ரா தான். நீ சொல்றத என்னால நம்ப முடியல. அவங்க எதுக்காக சூப்பர்மேன் மேல அப்படி ஒரு பொய் பழிய போடணும்? ஏதாச்சும் ரீசன் இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். காரணம் இருக்குடி. உன் சூப்பர்மேன் இருக்கார்ல, அவரை அவளோட பையன் விக்ரம்க்கு அப்பா வாக்கணும். அதான் அந்த மித்ராக்காவோட நோக்கமே. தேனு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாண்டி அவங்க மோட்டிவே. என்ன, மித்ராக்கா சூப்பர்மேனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஐயோ, என்னடி ஏதோ புது கதை மாதிரி பேசிட்டு இருக்க? இததான் நான் உங்ககிட்ட முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த வீட்டுக்கு முதலாளியான உனக்கே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. அவ இந்த வீட்டு வேலைக்காரி, அவரு கார் டிரைவர், சேம் கேட்டகரி. அவங்களுக்கு ஆசை வரக்கூடாதா? அதான் அவளுக்கு கிடைக்க வேண்டியவரு உனக்கு கிடைக்க போறாருங்கிற பொறாமையில இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ணிருக்கா. இல்லடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ சொல்ற மாதிரி வினய்க்கு அவங்க மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கலாம், இல்லன்னு சொல்லல. அதுக்காக வினய் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்குலாம் போக மாட்டாங்கடி. எப்படி நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? எல்லாம் நீ கொடுத்த ஐடியானாலதான். என்ன, நான் கொடுத்த ஐடியாவா? ஆமா, நீ தானே மித்ராக்கா கிட்ட போய் எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு சத்தியம் வாங்க சொன்ன. ஆமா. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் மீறுவாங்கன்ற? தேனு, நான் இன்னொன்னு சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை உன் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கிற மாதிரி இருந்தா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு, தான் பண்ண சத்தியத்தை மீறி போறதுக்கும் மித்ரா தயங்க மாட்டான்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அததான் இப்ப அவ பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நடந்த கலவரத்துல நீ மித்ராவை கவனிக்காம விட்டுட்டடி. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே க்ளோஸா அவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உன் கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு ஒண்ணு அவ வருத்தப்பட்டிருக்கணும், இல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டுமே அவ முகத்துல தெரியல. எல்லாத்தையும் உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு அமைதியா இருந்தா. அந்த அமைதி தாண்டி அவ மேல எனக்கு சந்தேகத்தையே உண்டாக்குச்சு. சாரிடி மாலு, ஆனா
நீ சொல்றதை என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியலடி. நீ அவங்கள பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல எல்லாம் சொல்லல. என் மேல உள்ள அக்கறையில தான் நீ சொல்ற. எனக்கு அது நல்லா தெரியுது. இருந்தாலும் மித்ராக்கா மேல என்னால அப்படி ஒரு சந்தேகம் பட முடியலடி. நீ சந்தேகப்படலைன்னா என் கூட வா, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வா. பாத்தியா தேனு, நான் சொன்னப்ப நீ நம்பலல, இப்பவாவது நம்புறியா? கலகலன்னு திருவிழா மாதிரி இருந்த வீடு இப்ப துக்க வீடு மாதிரி கிடக்கு. ஆனா இவ எதை பத்தியும் கவலைப்படாம கொட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா பாரு. மித்ராக்கா, என்ன தேனு, இங்க எதுக்கு இப்ப நீ வந்த? உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். போ, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமையல பாத்துக்கிறேன். ஆமா, இங்க எல்லாரும் விருந்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சமையல பாருங்க. எல்லாரும் தலையில இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா கேஷுவலா சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க.